சுவாமியே சரணமையப்பா, அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா, குளத்துப்புலை பாலகனே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. மிகச்சிறப்பாக சபரிமலையிலே இருந்து இப்பொழுது நாம் ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான வேளையிலே சபரிமலை சாஸ்தாவினுடைய வரலாற்றை மிக அழகாக மிக தெளிவாக நம் முன்னாலே படம் பிடித்து காட்டினார்கள் அருமை சகோதரி விசாலி கிருஷ்ணன் அவர்கள். மிகச்சிறப்பாக எம்பெருமான் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தாரோ அந்த நோக்கமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்து தான் வந்த நோக்கம் நிறைவேறியதை இந்த உலகத்திற்கு அறிவித்து பரசுராமர் அமைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆலயத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக கலியுக தெய்வமாக சபரிமலை சாஸ்தாவாக மணிகண்டன் ஐயப்பன் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார். அவருக்கான திரு ஆபரணத்தை அனுபவிப்பதற்கான பெட்டி பந்தள அரண்மனையிலே இருந்து மிகச் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும் எம்பெருமான் சபரிமலையிலே இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவானவர் இன்றைக்கு காந்தமலையிலே ஜோதியாக அருள்பாலிக்கக்கூடிய அந்த அற்புதத்தை காண்பதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த காட்சியானது இப்பொழுது அந்த சரங்குத்தி என்று சொல்லக்கூடிய இடத்திலே சபரிமலை தேவசம்போர்டை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் அந்த திரு ஆபரண பெட்டியை வரவேற்று அங்கே அமைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய மேடையிலே மிகச் சிறப்பாக கொண்டு வரப்பெற்றிருக்கக்கூடிய அந்த பூஜைக்கான பெட்டியை திரு ஆபரண பெட்டியை 3 பெட்டிகள் மிக அழகாக மிக அற்புதமாக வருகிற வழிகளெல்லாம் மக்கள் பூமாரி பொழிய தங்கள் கரங்களிலே இருக்கக்கூடிய மாலைகளை எடுத்து கொண்டு வந்து அந்த பெட்டியின் மேலே சார்த்தி எம்பெருமானுடைய பேரருளை பெற்றுவிட மாட்டோமா என்றெல்லாம் தயங்கி அந்த மாலைகளிலே அதனை சார்த்தி மாலைகள் மட்டுமல்லாமல் கைகளிலே இருக்கக்கூடிய சால்வைகளையும் பட்டுக்களையும் அதன் மேலே சார்த்தி எம்பெருமானுடைய திரு உருவத்திலேயே தாங்கள் சார்த்துவதாக தங்களுடைய நம்பிக்கையை அங்கே செலுத்தி எல்லா மக்களும் காத்திருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான பெட்டியானது இப்பொழுது சரங்குத்தி ஆளிலே தேவசம்போடை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் வரவேற்று மகிழ அங்கே இப்பொழுது சற்று இளைப்பாறுதலுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஜோதி தரிசனத்திற்காக இப்பொழுது சரங்குத்தி ஆலையில் இருந்து மேலே எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கான திரு ஆபரண பெட்டி வழிகளெங்கும் சரி செய்யப்பெற்று நீராலை கழுவ பெற்று புனிதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 18 படிகளும் இங்கே சுத்தமாக ஆக்கப்பெற்று எம்பெருமானுடைய திருவருளை எல்லோரும் காண வேண்டும் என்ற அற்புதத்திற்காக மிக அழகாக இங்கே அந்த திரு ஆபரண பெட்டிகளை வரவேற்று அதற்கான உரிய மரியாதையை செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் இங்கே மாலை அனுபவிக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே எம்பெருமானுடைய பேரருள் தாங்கி அந்த திருவருள் தாங்கி அந்த பெட்டியானது திரு ஆபரண பெட்டியானது மிக அழகாக வைக்கப்பெற்று மிக அற்புதமாக எம்பெருமானுடைய திருவருள் தாங்கி அந்த பெட்டி இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே இருந்து 18 படி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சியை நாம் காண இருக்கிறோம். எல்லாமல்ல ஐயப்பனுடைய 18 படிகள் என்பது மிகச் சிறப்பான பெயர்களை தாங்கியதாகும். எம்பெருமானுடைய 18 படிகளும் 18 தத்துவங்களை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. 18 என்ற சொல் நமக்கு நம்முடைய பகுதியிலே மிகச் சிறப்பாக இருக்கிறது. 18 என்று சொன்னாலே நம்முடைய சமயத்திலே மிகச் சிறந்த தன்மை உடையதாக இருக்கும். எம்பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் அம்பிகை அதே போல விநாயகப் பெருமான் ஐயப்பன் எல்லோருக்குமாக 3 கண்கள் இருக்கும். அந்த முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் 3 கண்கள் என்பதனாலே 18 கண்கள் முருகப்பெருமானுக்கு இருப்பதாக ஸ்காந்தமானது கூறுகிறது. ஷட்வக்திரம் துவாதச புஜம் அஷ்டாதச விலாச்சனம் என்று ஸ்காந்தம் சொல்லுகிறது. 18 கண்கள் முருகப்பெருமானுக்கு. அதே போல துர்காம்பிகைக்கு 18 கைகள் இருக்கிறது. ஆகையினாலே அந்த துர்காம்பிகையை நாம் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி என்று அழைக்கிறோம். பல்வேறு ஆலயங்களிலே குறிப்பாக புதுக்கோட்டையிலே புவனேஸ்வரம்மன் சன்னதிக்கு எதிராக இருக்கக்கூடிய சன்னிதானத்திலே இந்த அஷ்டாதசபுஜ மகாலட்சுமியானவள் சுவாந்தானந்த சுவாமிகள் எங்கேயெல்லாம் ஆலயங்கள் அமைத்திருக்கிறாரோ அந்த ஆலயங்களிலெல்லாம் இந்த அஷ்டாதசபுஜ மகாலட்சுமியானவள் இருக்கிறாள். பகவத்கீதையினுடைய அத்தியாயம் 18ஆக இருக்கிறது. அதேபோல் பாரத போர் நடந்தது 18 நாட்கள் நடைபெற்றது என்று நம்முடைய வரலாறு தெரிவிக்கின்றது. மகா புராணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்து சமயத்திலே பிரம்ம புராணம், பிரமந்த புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டே புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம்,
நாரதீய புராணம், பாகவத புராணம், கருட புராணம், பத்ம புராணம், வராக புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு புராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம் என்று 18 புராணங்கள் நம்முடைய சமயத்திலே சனாதனத்திலே இருக்கின்றது. இங்கே மிகச் சிறப்பாக இந்த பெட்டியை சுமந்து வந்த பெருமக்களுக்கெல்லாம் தேவசம்போடு சார்பாக மாலை அணிவிக்கப்படக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதை சுமக்கக்கூடிய மிகப்பெரிய பேறு பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து இங்கே வரவேற்பு நிகழ்த்த பெற்று இந்த பெட்டியானது இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே இருந்து கிளம்பக்கூடிய காட்சியை நாம் காண இருக்கிறோம். 18 படிகளிலே அந்த பெட்டி ஏறக்கூடிய அந்த அற்புதம் இருக்கிறதே, அது நாம் வாழ்நாளிலே கிடைத்தற்கரிய அற்புதமான நிகழ்வாகும். ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த காட்சியை காண்பதற்காக பல லட்சம் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பன் மேலே மிகச்சிறந்த பக்தி கொண்டு சதா சர்வ காலமும் சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று கோஷமிட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இந்த திரு ஆபரண பெட்டியை தாங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கான மரியாதை செய்கிற பொழுது அவர்களெல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருமேனி மேலே மிக அழகாக மிக அற்புதமாக சார்த்தக்கூடிய இந்த தங்க ஆபரணமானது, தங்க கவசமானது ஏற்கனவே ஆலயம் முழுமைக்காக தங்க கவசம் சார்த்த பெற்றிருக்கிறது. இப்பொழுது சபரிமலை சாஸ்தாவாக இருக்கக்கூடிய அந்த மணிகண்டன், ஹரிகரசுதன், ஐயன், ஐயப்பன் ஆனந்த சித்தனாக இருக்கக்கூடியவன். மிக அழகாக சொன்னார்கள். ஐயன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி அவன் அப்பனாகவும் இருப்பதனாலே ஐயன் ஐயப்பனாக மாறியிருக்கிறான். மிக அழகாக நம்முடைய அப்பர் பெருமான் பாடுவார். அப்பன் நீ, ஐயன் நீ, ஐயனும் நீ, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, பொன்னி மணினி முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று சொல்வார். அப்படி இறைவன் எப்படி இருக்கிறான்? தாயாக இருக்கிறான், தந்தையாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான், நமக்கு எல்லாமாகவும் அவனேதான் இருக்கிறான் என்று நம்முடைய வேதங்கள் சொல்லுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.